ربنا ولا تحملنا ما لا طاقة. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பதிவில் எதுவெல்லாம் தர்மமாகும் என்ற தலைப்பின் கீழ் சஹீஹான ஆதாரங்களுடன் சில ஹதீஸுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நம்மிடம் இருக்கும் செல்வம் மற்றும் பொருட்களை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வது மட்டுமல்ல தர்மம், மாறாக நன்மையான ஒவ்வொன்றுமே தர்மமாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டுகின்றார்கள். ஆதாரம் புகாரி. இரண்டாவது, ஒருவர் மற்றவரை தமது வாகனத்தின் மீது ஏறி அமர உதவுவதும் அல்லது அவரது பயணச் சுமைகளை ஏற்றி விடுவதும் தர்மமாகும். ஆதாரம் புகாரி. நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு இன்சொல்லும் தர்மமாகும். ஆதாரம் புகாரி. ஒருவர் தொழுகைக்கு செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தர்மமாகும். ஆதாரம் புகாரி. உன் மனைவியின் வாயில் ஒரு கவளம் உணவை நீர் ஊட்டுவதும் தர்மமே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டக்கூடிய இந்த செய்தி புகாரி என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இரு மனிதர்களுக்கிடையில் நியாயமாக நடந்து கொள்வதும் ஒரு தர்மமாகும். ஆதாரம் முஸ்லிம். ஒருவர் நல்ல வார்த்தையை பேசுவதும் ஒரு தர்மமாகும். ஆதாரம் முஸ்லிம். ஊறு விளைவிக்கக்கூடிய பொருளொன்றை நடைபாதையிலிருந்து அப்புறப்படுத்துவதும் ஒரு தர்மமாகும். ஆதாரம் முஸ்லிம். வழியறியாமல் தடுமாறும் ஒருவருக்கு சரியான பாதையை காட்டித் தருவதும் ஒரு தர்மமாகும். ஆதாரம் புகாரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபடி, சிறிதளவு பேரித்தம்பழம் துண்டையை கொடுத்தாயினும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள்ளுங்கள் என்று குறிக்காட்டியிருக்கின்றார்கள். தர்மம் செய்வதற்கான ஏராளமான வழிகளை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து விட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். எனவே நாம் தர்மம் செய்யக்கூடிய அந்த பாதைகளை அதிகம் தர்மம் செய்து அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை வல்ல இறைவன் தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.